வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான பயணத்துக்கு போக போறோம். 20ஆம் நூற்றாண்டுல தமிழ் கவிதை எப்படி ஒரு பெரிய புரட்சியை சந்திச்சதுன்னு பார்க்க போறோம். இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்லங்க, ஒரு சமூகத்தோட மனசாட்சியே தட்டி எழுப்பின ஒரு குரல். வாங்க, அந்த புரட்சியோட கதையை தான் இப்ப நாம பார்க்க போறோம். சரி, இந்த பயணத்துல நாம எங்கெல்லாம் போக போறோம்னு பார்க்கலாமா? இது ஒரு 5 கட்டமா பிரிச்சுக்கலாம். பாரதி பத்த வச்ச அந்த சின்ன நெருப்புல ஆரம்பிச்சு அது எப்படி ஒரு பெரிய இயக்கமா மாறுச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். எல்லா பெரிய விஷயமும் ஒரு சின்ன தீப்பொறியிலிருந்து ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படிதான் நவீன தமிழ் கவிதையோட தொடக்கத்துல ஒரு தனி மனுஷனா நின்னு ஒரு பெரிய சக்தியா மாறின ஒருத்தர்ல இருந்து நம்ம கதையை ஆரம்பிக்கலாம். அவர்தாங்க நம்ம மகாகவி சுப்பிரமணிய பாரதி. கவிஞர், சுதந்திர போராட்ட வீரர், சமூக சீர்திருத்தவாதின்னு பல முகங்கள் அவருக்கு. முக்கியமா தமிழ் கவிதையோட பல வருஷ காலமா இருந்த பழைய ரூல்ஸ் எல்லாத்தையும் உடைச்சு எறிஞ்சவர் இவர்தான். பாருங்க, பாரதியரை பொறுத்த வரைக்கும் கவிதைங்கிறது சும்மா ரசிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அது ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம். சமூகத்தையே அரசியலையே மாத்தக்கூடிய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை அவர் ரொம்ப சரியா பயன்படுத்தினார். இந்த ஒரு வரியே போதும் அவருக்கு தமிழ் மேல இருந்த காதல் எவ்வளவு ஆழமானதுன்னு புரிஞ்சுக்க. அந்த மொழிய ஒரு புது யுகத்துக்காக ஒரு புது உத்வேகத்தோட உயிர்ப்பிச்சார்னு சொல்லலாம். சரி, பாரதி ஆரம்பிச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒரு புரட்சியை ஆரம்பிச்சா மட்டும் போதுமா? அந்த நெருப்ப அணையாம பாத்துக்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஆட்கள் வேணும் இல்லையா? அப்படிதான் இங்கேயும் நடந்தது. அந்த இடத்துல தான் பாரதிதாசன் உள்ள வராரு. பாரதியார் மேல இருந்த பிரமிப்பால தன்னோட பேரையே பாரதிதாசன், அதாவது பாரதியின் அடிமைன்னு மாத்திக்கிட்டார். பாத்துக்கோங்க. பாரதி பத்த வச்ச அந்த சமூக சீர்திருத்த நெருப்ப பாரதிதாசன் ஒரு பெரிய தீப்பிழம்பா மாத்தினாரு. அவரோட எழுத்து முழுக்க முழுக்க ஒரு புது பகுத்தறிவுள்ள சமூகத்தை உருவாக்கணுங்கிற நோக்கத்தோட தான் இருந்துச்சு. ஆனா நில்லுங்க, இந்த புரட்சிங்கிறது வெறும் கருத்துக்களை மாத்துறது மட்டும் இல்ல, கவிதையோட வடிவத்தையே, அதோட ஃபார்மட்டையே மாத்தினது தான் இதுல பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க, கவிதைக்கு எந்த ரூல்ஸும் இல்ல, கட்டுப்பாடே இல்லைன்னா எப்படி இருக்கும்? இந்த கேள்விதான் புது கவிதை இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சது. சொல்லப்போனா இது கவிதைக்கான ஒரு சுதந்திர பிரகடனம் மாதிரி. பல நூற்றாண்டுகளா தமிழ் கவிதையை யாப்புன்னு சொல்லி ஒரு இலக்கண கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாங்க. அதிலிருந்து கவிதையை விடுதலை செஞ்சு மனசுல தோன்றத நேரடியா எந்த கட்டுப்பாடும் இல்லாம சொல்றதுக்கு புது கவிதை வழி செஞ்சது. இப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு பக்கம் கடுமையான விதிகள், இலக்கணம். இன்னொரு பக்கம் முழுமையான சுதந்திரம். இது ஒரு சின்ன மாற்றம் இல்ல, ஒரு பெரிய ஜம்ப்னே சொல்லலாம். இந்த புது வடிவத்தை முன்னெடுத்துட்டு போனதுல பல முக்கியமான கவிஞர்கள் இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர் புது கவிதையோட தந்தைன்னு சொல்லப்படுற பிச்சமூர்த்தி. இந்த புரட்சி உணர்வு பாரதிதாசனோட மட்டும் நின்னுடல. இது பல தரப்பட்ட கவிஞர்களோட ஒரு கூட்டு குரலா ஒலிக்க ஆரம்பிச்சது, ஒரு கோரஸ் மாதிரி. அதுல சிலரை பத்தி பார்க்கலாம். முதல்ல கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இவரோட கவிதைகள் ரொம்ப எளிமையா இனிமையா இருக்கும், அதே சமயம் மனிதாபிமானத்தை மையமா வச்சிருக்கும். உதாரணத்துக்கு அவரோட ஆசிய ஜோதியை எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆழமான கருத்துக்களை கூட பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி ரொம்ப எளிமையான நடையில சொன்னதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நாமக்கல் கவிஞர் இராமலிங்கம் பிள்ளை. இவரை காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க. ஏன்னா காந்திய கொள்கைகளை தன்னோட கவிதைகள்ல முழுமையா கொண்டு வந்தவர் இவர்தான். அவரோட இந்த ஒரு வரி போதும். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. இந்த வரி தமிழ்நாட்டுல நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தோட தேசிய கீத மாதிரி ஆகிடுச்சு. பாருங்க, ஒரு கவிதை வரிக்கு எவ்வளோ சக்தி. ஓகே, இப்போ ஒரு நூற்றாண்டு புரட்சிய பத்தி பார்த்துட்டோம். பாரதி, பாரதிதாசன், புது கவிதை, சமூக மாற்ற குரல்கள்னு. இதுக்கெல்லாம் அப்புறம் நாம இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறோம்? நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கவிதைங்கிறது படிச்சவங்க, புலவர்களுக்கு மட்டும் சொந்தமான ஒண்ணா இருந்துச்சு. ஆனா இந்த புரட்சி அதை எல்லாருக்குமான, சாதாரண மக்களுக்கான ஒரு உயிரோட்டம் உள்ள மீடியமா மாத்திடுச்சு. அப்போ இந்த புரட்சியோட பாதைய சுருக்கமா சொல்லணும்னா, ஒன்று, பாரதி உள்ளடக்கத்துல, அதாவது கண்டென்ட்ல ஒரு புரட்சியை கொண்டு வராரு. 2, பாரதிதாசன் அதை சமூக சீர்திருத்த பாதையில கொண்டு போறாரு. 3, புதுக்கவிதை இயக்கம் வடிவத்தையே, அதாவது ஃபார்மேட்டையே உடைக்குது. கடைசியா பல கவிஞர்கள் சேர்ந்து இந்த 2 மாற்றத்தையும் சமூகத்தோட எல்லா பக்கமும் கொண்டு போறாங்க. இதுதான் நடந்தது. இறுதியா நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. இந்த கவிஞர்களோட குரல் அவங்க காலத்தோட போராட்டங்களையும் கனவுகளையும் பத்தி பேசுச்சு. அது சரி. ஆனா அவங்க கேட்ட நீதி, சமத்துவம், சுதந்திரம், இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கும் நமக்கு தேவைப்படுதில்ல? அதனால அவங்க குரல் இன்னைக்கும் நம்ம கிட்ட பேசிட்டு தான் இருக்கு, இல்லையா?